ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நம்ம சிக்கனில் 2 டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று சிக்கன் தேங்காய் பால் சூப் பண்ண போகிறோம், இன்னொன்று சிக்கன் நல்லெண்ணெய் சுக்கா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா. இது சூப்புக்கு மட்டும், சூப்புக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும் தான் சேர்ப்போம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு துண்டமும், இஞ்சி ஒரு துண்டம், பூண்டு வந்து 15 பூண்டு பல் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது சூப்புக்கு, இது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுக்காக்காக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சூப்பு தாளிக்க போகிறோம். சூப்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் சுக்காவுக்கு கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு போட்டு தாளிக்கிறோம். போட்டு தாளித்து 2 கருவேப்பிலை போட்டிருக்கோம். இந்த பச்சை மிளகாய் எல்லாமே போடுறோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடுறோம். சூப்புக்கு எண்ணெய் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். இதை ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு சூப்புக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அளவுக்கு போதும் சூப்புக்கு. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே மசாலாவுக்கு போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் சோம்பும் தாளிக்க போகிறோம். சுக்காக்கு கடுகும் சோம்பும் தாளிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலையும் மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டையும் போட்டு ஒரு வதக்கிடுவோம். வதங்கினது இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நிறையா போட்டால் மசாலாவோட சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் கூட போடுறேன். சூப்புக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி வந்து சாப்பரில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி போட்டுக்குவோம். இது தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுக்காவில் இந்த மிச்சம் இருக்கிற தக்காளியை இதில் போட்டுருவோம். இப்போ அரை வேக்காடு தக்காளியும் வெங்காயம் வெந்திருக்கையிலேயே நம்ம வந்து சிக்கனை இதில் போட்டு மசாலாக்கு போட்டுருவோம். இதில் போட்டாச்சு. போட்டுட்டு இதை 2 வதக்கி விட்றோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றினா இதோட டேஸ்ட் மாறிடும். தேவையான கல் உப்பு போட்டுட்டு நம்ம போட்டு இதை நல்லா பிரட்டிட்டு ஒரு மூடி வச்சு நம்ம மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். இதை மூடி வச்சு மூடிடுவோம், வேகட்டும். அது இப்போ சூப்புக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் சிக்கனை போட போகிறோம். மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுடுறோம். இது தேவையான அளவு உப்பு போட்டு 2 வதக்கிட்டு இது ஒரு வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூப்பு உள்ளது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சூப்புக்காக, ஏன்னா நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணியை விட்டு இது வேகட்டும். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இது வேகட்டும். மூடி வேக வச்சுருவோம். சுக்காக்கு எப்படி வெந்திருக்கு, எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தண்ணியை விடல பாருங்கள். இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை இதில் வந்து சிக்கனை வந்து குக் பண்ணிடும். இப்போ இது கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம ஹையில் வச்சு கொஞ்சம் வற்ற விடுவோம். சுக்காக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு சிக்கன் மசாலா வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா அரைச்சதை வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இது தனி மிளகாத்தூள் இது 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்ற வேணாம். இது அப்படியே சுருண்டு வரணும். இதிலையே வதக்கி விட்டுருவோம். இப்போவே அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. நல்லா வெந்து சுருண்டு வரையில் பார்க்கவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு போதுமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்குவோம். இதை திரும்பவும் ஒரு சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி இது வேக வைக்கணும். வெந்துருச்சான்னு இப்போ பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி பால், தண்ணி பால் எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடுவோம். வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டா சூடில் வயிறு ஹீட் ஆகாது, குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. சிக்கன் வேண்டாம்னா எந்த குழந்தைங்களும் கேட்காது. அதுக்கு இந்த மாதிரியாவது நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம்.
தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. குழம்பு இளம் குழம்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெவியாக இருக்காது. உப்பு சரியாக இருக்குது. பச்சை மிளகா 10 மிளகா ஏன் போடுறோன்னா, இந்த ஊரில் வந்து கடற்கரைங்கிறனால எனக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் 10 மிளகா போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் அஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா போட்டால் போதும். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நல்லா மணக்க தேங்காய் பால் சிக்கன் சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம அதுக்குள்ளே சுக்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சுக்கா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ரெடியாக இருக்குங்க. தண்ணியே நம்ம ஆட் பண்ணலை. சுக்காவோட டேஸ்ட்டுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி இல்லாமல் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதுலேயே வதக்குனா தான், அந்த தண்ணியிலேயே வதக்குனா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தேங்காய் பால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். இன்னும் நல்லா சுருளணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுவோம். சுவையான தேங்காய் பால் சிக்கன் சூப்பும் சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கு வேணுமோ எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட.